வந்து யாரை வந்து அடிச்சு வரா? ஏய் ஏய், அவன் கழுத்துல பாட்டிலால் அடிக்கிறான். ஏய் பாட்டிலால் அடிச்சுக்காரா? இந்த பையன் பாட்டிலால் அடிக்கிறான். ஏய் அங்க ஏய் ஏய் அவன புடியா. பாட்டிலால் தம்பியா, நான் என்ன சொல்றேன்னா பாட்டிலால் அடிக்கிறான். ஸ்கூல் பாத்து வரானு வா, நீங்க தெரியும் நம்மள பத்தி தெரியும். ஏய் வீடியோ எடுக்கற கம்பெனி ஆனா. ஏய் வீடியோ எடுக்கல என்ன பாத்து போ. எதுமே பண்ணாதப்ப நீ யாரா உடனே பண்ணிட்டேனா வந்து யாருன்னு தெரியாம பண்ற புரியுதா? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணை பகுதியில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் அட்டூழியம் என்று புகார் எழுந்திருக்கிறது. மர்ம நபர்கள் 3 பேர் கஞ்சா போதையில் வந்து பயணிகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும், தாக்குதலுக்குள்ளான 4 பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் தாமோதரன். என்ன நடந்தது? அந்த மர்ம நபர்கள் யார்? விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ளது வீடூர் அணை. இந்த பிரசித்தி பெற்ற வீடூர் அணையில் பூங்கா ஒன்று உள்ளது. இந்த பூங்காவில் பலர் சுற்றுலா மாரி பார்ப்பது வழக்கம். இந்நிலையில் அந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடி உள்ளனர். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள அந்த பகுதியை சேர்ந்த ஆத்திக்குப்பம் என்ற பகுதியை சேர்ந்த ஸ்ரீதர், கார்த்தி உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களை மிரட்டி துன்புறுத்தி அடித்து வந்துள்ளனர். இதனை அந்த பகுதியில் உள்ள வீடூர் கடை வியாபாரிகள் தட்டி கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமுற்ற ஸ்ரீதர், கார்த்தி உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட நபர்கள் அருவாள் மற்றும் பாட்டில் உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதில் நாராயணன், ஞானவேல், கிருஷ்ணமூர்த்தி, வேலாயுதம் உள்ளிட்ட 4 நபர்கள் படுகாயமுற்றுள்ளனர். அவர்களுக்கு தலை மற்றும் கைகளில் வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்துச் சென்று சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்து விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்தில் விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஸ்ரீதர் மற்றும் கார்த்தியை கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாகி உள்ள 3க்கும் மேற்பட்ட நபர்களை தேடி வருகின்றனர். இந்த வீடூர் அணையில் இந்த கஞ்சா போதையில் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.